It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. போதும் இன்ஸ்டாகிராமை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டிஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேள்விகளாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால சோஷியல் மீடியால இருந்து நான் பிரேக் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி தான் ரீசெண்டாக பிரியங்கா நல்காரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே டெலிட் பண்ண போறேன் அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்திலேயே அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. வாங்க அதை பற்றி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்ட்ரஸ் பிரியங்கா நல்காரிக்கு வந்து ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்து பிரிஞ்சுதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தன்னோட ஃபேன்ஸ் கிட்ட Q&A செஷன் மூலியமா. இதுக்கு முன்னாடி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எந்த சீரியல்ல பேக்கா நடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே பேக் பொசிஷன்ல இருந்து விலகி இருந்தாங்க. இல்ல நான் சீரியல்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள்லயே அவங்க மறுபடியுமே சீரியல்ல கமிட் ஆகிட்டாங்க ஜீ தமிழ்ல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சருமே டெலிட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து நிறைய பேர் பிரியங்கா என்னாச்சு, உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா, ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டீங்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இதுக்கப்புறமா என்னோட ஃபியூச்சரை பத்தி மட்டும் தான் நான் வந்து முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பதிலடியுமே கொடுத்திருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து அவங்களுக்கு நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு போல. இதனால தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ண போறேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்தில் அப்டேட் பண்ணிருந்திருக்காங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்குமே என்னோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இருக்கும். என்னோட பேஜஸ்ல யாரெல்லாம் கொலாபரேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்காக சாரீஸ் ஜுவல்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் வந்து சென்ட் பண்ண இருந்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அது வரைக்குமே என் பேஜ் வந்து ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. சோஷியல் மீடியால நிறைய நெகட்டிவிட்டிஸ் தன்னை சுத்தி வர்றதுனாலயோ இல்ல எதனாலன்னு தெரியல, டிவோர்ஸ்க்கு அப்புறமா இப்ப நெகட்டிவ் விஷயத்துல இருந்து தான் வந்து தள்ளி இருக்கணும், பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்திருந்திருக்காங்க போல. ஸோ இதே மாதிரி நம்மளோட லைஃப்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வாழ்றதே ஒரு சின்ன வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். அது வரைக்குமே பொறுத்திருந்து யார் மேலேயும் வெறுப்பு காட்டாம கோபப்படாம இருந்தாலே மன நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ட்ரஸ் சுஜிதா லைஃப்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்டோரி மூலியமா. அதாவது அந்த ஸ்டோரியும் அதுக்கப்புறமா அவங்களோட அண்ணனுடைய ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது. அண்ணனுக்கு வெறும் 49 வயசு தான். ஆனால் எதிர்பாராத விதமா சுஜிதாவோட அண்ணன் சூரியகிரண் வந்து ரீசெண்டா ஜாண்டிஸ்னால உயிரிழந்துட்டார் இல்லையா. அதே மாதிரி தான் இவங்க சொன்ன கதையுமே இருந்துச்சு. எதிர்பாராத விதத்துல ஒரு பஸ் பயணத்துல ஒரு பாட்டி பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னும் அதே பஸ்ல இன்னொரு ஸ்டாப் வரும்போது ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு பெண்மணி வந்து நிறைய லக்கேஜஸோட அதே பஸ்ல ஏறினாங்க அப்படின்னும் அவங்க கேரி பண்ணிருந்த நிறைய லக்கேஜஸ்னால அந்த பஸ்ல நிற்க முடியாம தெரியாதனமா பாட்டி மேல இடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தாண்டி அவங்க வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்னும் அந்த பாட்டிக்கு பக்கத்திலேயே சீட் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அவங்கள தாண்டி போகும்போது அந்த பெண்மணி வச்சிருந்த அந்த திங்ஸ் எல்லாமே இடிக்கும் போது அந்த பாட்டி முதியோர் இல்லையா இருந்தாலும் அவங்க கோவப்படல. என்னமா உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த ஷார்ட் டைம்ல என்ன வேணாலும் கேட்டுருவாங்க சில பேர் கோவத்துல. ஆனா அந்த பாட்டி எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமா அந்த பெண்மணி உணர்ந்தாங்க, ஓஹோ நம்ம வர வழியில இந்த திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு வந்ததுனால பாட்டி மேல இடிச்சிட்டும் போல இருக்கு, ஏன் பாட்டி நீங்க எதுவுமே சொல்லல, ஏன் பாட்டி நீங்க கோவப்படல அப்படின்னு கேட்ட போது அந்த பாட்டியை சொன்னாங்களாம், நம்ம பயணம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதுமா, நான் வந்து அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன், ஆனா அதுக்குள்ளேயே என்னென்ன இடிச்சதுனால உன்னை திட்டினதுல எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, நான் வெறுப்பு கோவம் இதெல்லாமே ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல உன்கிட்ட காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, மன நிம்மதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்ன இந்த விஷயத்தை கேட்ட அந்த பெண்மணிக்கு அவ்வளோ பூரி படைஞ்சிட்டாங்க. இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு கதையா. நம்மளுக்கு இருக்கிறதே சின்ன லைஃப் தான். நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்மளோட பயணம் எப்போ முடிவடையும் அப்படின்னு நம்மளாலேயே வந்து கணிக்க முடியாது. அன்எக்ஸ்பெக்டடா யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத தன்னுடைய அண்ணனுக்கு நடந்து தன்னுடைய அண்ணனை இழந்த சுஜிதா இந்த ஒரு லைஃப் லெசனை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் என் அண்ணனுக்கும் நடந்துச்சு, நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்டோரி மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க. It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Buy now. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday.